நீங்க இருந்தது அதிமுக, டிடிவி தினகரன் இருந்தது அதிமுக, நீங்க அவங்கள பயங்கரமா சொன்னால அவர் கேட்பாருங்க. இப்ப இதுதான் இந்த கேள்விதான் ரொம்ப இப்ப தேர்தல் நேரத்துல நீங்க இருந்தது அதிமுக, அவர் இருந்தது நீங்க இருக்கிறது இல்ல சார். இப்ப அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணியா வச்சிருக்காங்க. இந்த அவங்க தனியா போனது உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றிக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? திமுகங்கிற தீய சக்திய தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். அதுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப முதலமைச்சர் டெல்லியில இருந்து எங்களுக்கு ஃபண்டு வரலன்னு குறை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை நாங்கள் எளிதாக பெற்று தருவதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு நாங்க உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறோம்ல, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் வேணும்னா நாங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சரையோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையோ மற்ற அமைச்சர்களை சந்தித்து அவர்களுக்கு அது நியாயத்தை சொல்லி பெறக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். முதலமைச்சர் ஏன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்? ஒரு நிமிஷம். ஏற்கனவே இருந்த பாஜக போன்ற கட்சிகள் திமுகவுக்கு எதிராக செயல்பட்ட, அரசுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை பெற்றுத் தருவதில் எந்த ஒரு முயற்சி மேற்கொள்ளவில்லை அப்படின்றதுதான் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. இல்ல முதலமைச்சர் தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர்கள் சரியான நிதி நிர்வாகம் பண்ணாம மத்திய அரசு நிதியெல்லாம் எந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டதா இவர்கள் கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி உடைக்கிற காரணத்தினால, இன்னொன்னு கபலீகரம் செய்கிற காரணத்தினால மத்திய அரசாங்கம் யோசித்து நிதியை தருகிறார்கள். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல இதை கேட்டு நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கு நாங்க வந்தது அதெல்லாம் இல்ல சார். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்க டிவில வந்த மாதிரி அதெல்லாம் பொய்ன்னு ஆக போகுது. அதனாலதான் நான் உங்களுக்காக பேசுறேன். இல்ல அதெல்லாம் நாங்க நீங்க இன்னும் 2-3 நாள்ல எல்லாம் வெளிப்படையா உங்களுக்கு தெரியும்.